அனைவருக்கும் வணக்கம். இப்போ கொஷின்ஸ் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா, டேஸ் ஆறானது இந்தியாவின் சிவப்பு ஆறு என அழைக்கப்படுகிறது. பிரம்மபுத்திரா. பிரம்மபுத்திரா ஆறானது இந்தியாவின் சிவப்பு ஆறு என அழைக்கப்படுகிறது. புவி அதிர்வு அலைகள் குறித்த கீழ்கண்ட வாக்கியங்களுள் தவறான ஒன்றை அடையாளம் காண்க. புவி அதிர்வு அலைகள் கொண்ட கீழ்கண்ட வாக்கியங்களுள் தவறான ஒன்றை அடையாளம் காண்க. ஆப்ஷன் பி, முதன்மை அலைகள் பெருத்த சேதத்தை விளைவிக்கக்கூடியது. நெக்ஸ்ட் கொஸ்டின். சிறு குன்றுகள் மீதுள்ள இப்பகுதியின் தேயிலை தோட்டங்கள் பீல்கள் என அழைக்கப்படுகின்றன. எந்த பகுதி பீல்கள் என்று அழைக்கப்படுகிறதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, அஸ்ஸாமின் ஜுர்மா பள்ளத்தாக்கு பகுதி தான் அங்கே இருக்கிற தேயிலை தோட்டம் தான் பீல்கள் என அழைக்கப்படுகின்றன. நெக்ஸ்ட் கொஸ்டின். பின்வரும் எவற்றுள் மக்கட்தொகை அடிப்படையில் இந்திய மாநிலங்கள் இறங்கு வரிசையில் அமைக்கப்பட்டுள்ளன. பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் சி, உத்தரப்பிரதேசம், அதுக்கப்புறம் மகாராஷ்டிரா, அதுக்கப்புறம் பீகார், அதுக்கப்புறம் மேற்கு வங்காளம். பின்வரும் எவற்றுள் மக்கள் தொகை அடிப்படையில் இந்திய மாநிலங்கள் இறங்கு வரிசையில் அமைக்கப்பட்டுள்ளன பார்த்தா உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, பீகார், மேற்கு வங்கம். நெக்ஸ்ட் கொஸ்டின். பட்டியல் 1 பட்டியல் 2 நம்ம இப்போ மேட்ச் பண்ணணும். பார்த்தா வியாழன் யூரோப்பா, சனி பார்த்தீங்கன்னா டைடான், யுரேனஸ் மிராண்டா, நெப்டியூன் பார்த்தீங்கன்னா ட்ரைட்டான். So option C is the right answer. Next question. பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்து பார்த்தீங்கன்னா, டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் பார்த்தீங்கன்னா நாக்பூர், CH சரண் சிங் லக்னோ, லால் பகதூர் சாஸ்திரி வாரணாசி, லோக்பிரியா கோபிநாத் பாடோலியா கவுஹாத்தி. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்தியாவின் மிக நீளமான உள்நாட்டு நீர்வழி பாதை பார்த்தீங்கன்னா ஹால்டியா அலகாபாத் கால்வாய் தான் இந்தியாவினுடைய மிக நீளமான உள்நாட்டு நீர்வழி பாதை. இந்தியாவின் மிக நீளமான உள்நாட்டு நீர்வழி பாதை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹால்டியா அலகாபாத் கால்வாய். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஜனவரி 2017 வரை உலகக்கோப்பை கால்பந்து வரலாற்றில் அதிக கோல்கள் அடித்தவர் யார் அப்படின்னு பார்த்தா மிரோஸ்லவ் க்ளோஸ். இவர் தான் ஜனவரி 2017 வரை உலகக்கோப்பை கால்பந்து வரலாற்றிலே அதிக கோல்கள் அடித்தவர் மிரோலஸ் க்ளோஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். மின்காந்த அலையின் அதிர்வெண்ணும் மியோலி அலையின் அதிர்வெண்ணும் ஒன்றாக இருக்கும்போது என்னாகும் பார்த்தீங்கன்னா மின்காந்த அலையின் அலைநீளம் அதிகமாக இருக்கும். மின்காந்த அலையின் அதிர்வெண்ணும் மீயொலி அலையின் அதிர்வெண்ணும் ஒன்றாக இருக்கும்போது மின்காந்த அலையின் அலைநீளம் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின். அமெரிக்க ஐக்கிய பிரதிநிதிகள் சபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்திய வம்சாவளி அமெரிக்க பெண்மணி யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரமிளா ஜெயபால். அமெரிக்க ஐக்கிய பிரதிநிதிகள் சபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்திய வம்சாவளி அமெரிக்க பெண்மணி பிரமிளா ஜெயபால். நெக்ஸ்ட் கொஸ்டின். 2016 ஆண்டில் 88வது அகாடமி விருது வழங்கும் விழாவில் சிறந்த அந்நிய மொழி படத்திற்கான விருது பெற்ற திரைப்படம் பார்த்தீங்கன்னா சன் ஆஃப் சால். 2016 ஆண்டில் 88வது அகாடமி விருது வழங்கும் விழாவில் சிறந்த அந்நிய மொழி படத்திற்கான விருது பெற்ற திரைப்படம் சன் ஆஃப் சால். நெக்ஸ்ட் கொஸ்டின். டிசம்பர் 9, 2016 இந்தியாவில் சிவில் அணுசக்தி ஒத்துழைப்பு ஒப்பந்தம் செய்து கொண்ட நாடு பார்த்தீங்கன்னா வியட்நாம். டிசம்பர் 9, 2016 இந்தியா சிவில் அணுசக்தி ஒத்துழைப்பு ஒப்பந்தம் செய்து கொண்ட நாடு பார்த்தீங்கன்னா வியட்நாம். கணினி ஓய்வு நிலையில் இருக்கும்போது அதனுள் உள்ள தகவல்களை பாதுகாக்கும் மென்பொருள் அது பேர் ஹைப்போகார்டை உருவாக்கிய நாடு எங்கன்னு பார்த்தீங்கன்னா கனடா. கணினி ஓய்வு நிலையில் இருக்கும்போது அதனுள் உள்ள தகவல்களை பாதுகாக்கும் மென்பொருள் ஹைப்போகார்டை உருவாக்கிய நாடு கனடா. India's first railway university will be set up in which city? இந்தியாவின் முதல் ரயில்வே பல்கலைக்கழகம் எங்கு அமைகிறதுன்னு பார்த்தீங்கன்னா வதோதரா. இந்தியாவின் முதல் ரயில்வே பல்கலைக்கழகம் எங்கு அமைகிறதுனா வதோதரா.
வெளிநாட்டு கொள்கையில் மோடியின் மிடாஸ் டச் என்ற புத்தகத்தை எழுதியவர் யாருன்னா சுரேந்திரகுமார். வெளிநாட்டு கொள்கையில் மோடியின் மிடாஸ் டச் என்ற புத்தகத்தை எழுதியவர் சுரேந்திரகுமார். தமிழகத்தில் மத்திய அரசாங்கத்தால் முன்மொழியப்பட்டுள்ள பன்னாட்டு பெட்டக கப்பல் போக்குவரத்து முனையம் அமைய உள்ள இடம் எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எணயம், கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள எணயம் அப்படின்ற ஒரு இடத்துல தான் அமைக்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் மத்திய அரசாங்கத்தால் முன்மொழியப்பட்டுள்ள பன்னாட்டு பெட்டக கப்பல் போக்குவரத்து முனையம் அமையோட இடம் எணயம், கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள எணயம் என்ற இடத்துல தான். நெக்ஸ்ட் மேட்ச் த ஃபாலோயிங். ஆளுநர் அந்த மாநிலம் பொருத்தணும். நஜ்மா ஹெப்துல்லா மணிப்பூரில் உள்ள ஆளுநர். பிபி சிங் பதோரி பஞ்சாப்ல உள்ள ஆளுநர். பன்வாரிலால் புரோஹித் பார்த்துட்டிங்கன்னா அஸ்ஸாமில் உள்ள ஆளுநர். பி சதாசிவம் கேரளாவில் உள்ள ஆளுநர். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். இதுவும் மேட்ச் த ஃபாலோயிங் தான். அமைச்சர் அவங்களுடைய அமைச்சகம் நம்ம இப்போ மேட்ச் பண்ணணும். பிரகாஷ் ஜவடேகர் மனிதவள மேம்பாட்டு அமைச்சர். ஸ்மிருதி இரானி தகவல் ஒலிபரப்பு. ஸ்மிருதி இரானி ஜவுளி. அடுத்து வெங்கையா நாயுடு தான் தகவல் ஒலிபரப்பு. வெங்கையா நாயுடு தான் தகவல் ஒலிபரப்பு. சுரேஷ் பிரபு ரயில்வே. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.